வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 10வது கேள்வி. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. ஸோ ஒரு மாணவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எண்ணை, அந்த எண் என்னன்னு தெரியாது, அது எக்ஸோட 4/3 வகுப்பதற்கு பதிலாக எக்ஸை என்னது, ஒரு எண்ணை 4/3 வகுத்து ஒரு விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது, ஒரு எண்ணும் நமக்கு தெரியாது, விடை என்ன வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒய்ன்னு எடுத்துக்கிறோங்களா, இது முதல் சமன்பாடு. வகுப்பதற்கு இதுதான் கேட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் 4/3 வகுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, பெருக்கிட்டாரு. அப்போ 4/3 வகுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, பெருக்கிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4/3 எக்ஸோட பெருக்கிறாரு. புரியுதுங்களா? எக்ஸை 4/3 வகுக்கிறதுக்கு பதிலாக 4/3 எக்ஸை பெருக்கிட்டாரு. ஒய்ங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ ஓகேங்களா, ஒரு எண்ணை 4/3 நம்ம வகுத்தோம் அப்படின்னா ஒய்ங்கிற ஒரு மதிப்பு வரும். அந்த ஒய்ங்கிற மதிப்போட 70 கூடுதலாக இருக்குங்களா, ஒய்யோட மதிப்போட 70 கூடுதலாக இருக்குது. இதுதான் அவர் ரெண்டாவது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு சமன்பாடு என்ன அப்படின்னா, ஒரு எண்ணை 4/3 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் விடை கிடைக்கும், அது ஒய்யே. அவர் தப்பாக பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, 4/3 வகுக்கிறதுக்கு பதிலாக எக்ஸை 4/3 வகுக்கிறதுக்கு பதிலாக 4/3 எக்ஸை பெருக்கிட்டாரு. அப்படி பெருக்கும் போது அவர் கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன, ஒய்ங்கிற ஆன்சர் தான் கிடைக்கணும். ஆனால் என்ன கிடைச்சிருக்குங்களா, ஒய்யை விட 70 அதிகமாக கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸோட மதிப்பு என்ன, அந்த எண்ணு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடு எப்படி எழுதலாம் பாருங்களேன். எக்ஸு கீழே எப்படி இருக்குது, வகுத்தல், எக்ஸ் வகுத்தல் 4/3 இருக்குங்களா. அதை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா எப்படி வரும், எக்ஸ் பெருக்கல் 4/3 3/4 வந்துடுங்களா. அப்போ முதல் சமன்பாடை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, 3x/4 = ஒய் அப்படின்னு எழுதலாங்களா. 3x - 4 = ஒய் அப்படின்னு எழுதலாம். ரெண்டாவது சமன்பாடு எப்படி எழுதலாம், 4x/3 = ஒய் + 70 அப்படின்னு எழுதலாங்களா. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ரெண்டாவது சமன்பாடுலேருந்து முதல் சமன்பாடை கழிக்க போகிறேன். ரெண்டாவது சமன்பாடுலேருந்து முதல் சமன்பாடை கழிக்க போகிறேன். அப்போ 2 - 1. அப்போ 2 என்ன இருக்குது, 4x/3 = ஒய் + 70. அப்போ ஒரு பக்கம்லாம் எழுதிக்கலாங்களா. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மட்டும் எழுதுகிறோம். அப்போது 4x - 3x/4 = இந்த பக்கம் என்ன இருக்குது, ஒய் + 70, இங்கே மைனஸ் ஒய்ன்னு வருங்களா. ஏன்னா ரெண்டாவது சமன்பாடு ஒய் + 70, ரெண்டாவது ஒய். ரெண்டு என்ன பண்ணுறோம், கழிக்க தானே செய்கிறோம், இப்படி எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, நம்ம கழிக்கணும் அப்படின்னா நம்மளோட பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே பகுதி எப்படி இல்லை, சமமாக இல்லை. அப்போ பகுதியை சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்போம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. அப்போ 3 4க்கும் மீசியமாக கண்டுபிடிச்சி பகுதி சமப்படுத்துகிறோம். 3ஆவது பாட்டில் ஒரு தடவை, 4 அப்படியே வரும். 4 ரெண்டாவது பாட்டில் 2 தடவைங்களா, மறுபடியும் ரெண்டாவது பாட்டில் ஒரு தடவை. அப்போது மீசியமா நமக்கு என்ன கிடைக்குது, 3 × 2 × 2. அப்போ என்ன வரும், 3 × 2 6, 6 2 12. அப்போ நம்ம பகுதி என்னவாக மாறணும், 12ஆக மாறணும். அப்போ 4x/3, 3ஓட எதை பெருக்குனா 12 வரும், 3 4 12. அப்போ மேலே பகுதி 12ஆல் பெருக்குவாங்களா, -3x/4, 4ஓட எதை பெருக்குனா 12 3. அப்போ மேலே என்ன பண்ணுறோம், 3ஆல் பெருக்குறோங்களா. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஒய் + 70 என்ன ஆகும் பாருங்கள், இங்கே +y இருக்குது, இங்கே -y இருக்குது. அப்போ y - y என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மீதி என்ன தான் இருக்கும், 70 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை இது பண்ண போகிறோம். அப்போது 4x × 4 இருக்குது, 4x × 4. அப்போ 4 4 16, இங்கே இருக்க எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 16/12x -3 நம்பர் என்ன, 3 9, எக்ஸ் இருக்கனால எக்ஸ் போட்டுக்கிறோம், /12 = 70ன்னு கிடைக்கும். அப்போ என்ன இருக்குது, நமக்கு பகுதி சமமாக இருந்தது அப்படின்னா தொகுதியை இது பண்ணுவாங்களா, ஒன்றா எழுதுவாங்களா. ஸோ இங்கே கழித்தல் இருக்குது. அப்போது 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன வரும், நமக்கு 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு 7x கிடைக்கும். 7x/12 = 70 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 7xன்னு இருக்குங்களா. அப்போ 7x தான் எனக்கு வேணும், எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய 12 ஈக்குவல் கந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும், பெருக்கல்ல வந்துடும். அப்போ 70 × 12ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு தான் எனக்கு வேணும். அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது. 7x அப்படின்னு என்ன அர்த்தம், 7 × xன்னு அர்த்தம். அப்போ பெருக்கல்ல இருக்கக்கூடிய 7 அந்தாண்ட பக்கமாக என்ன ஆகும், வகுத்தல் வந்துடும். அப்போ 70 × 12 / 7ன்னு வந்துடும். ஸோ 7 பாடல ஒரு 7 7 10 தடவை என்னது 70ங்களா. அப்போது என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ x = 10 × 12. ஸோ 12 × 10 என்னது நமக்கு 120 அப்படின்னு தெரியுங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 120. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.